இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேருக்கு இருக்க இஷ்யூ மெட்டா ஆட்ல குவாலிட்டியான என்கொயரி வர்றதில்ல அப்படின்றது தான். ஸோ நீங்களும் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இதுல இருந்து நீங்க நல்ல டேக்அவே எடுத்துக்கலாம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 40 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. மெட்டாவில் குவாலிட்டியான லீடு வரல, ப்ராப்பரான ரிசல்ட் வரல அப்படின்னு நம்ம மெட்டாவை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்னோட 3 years எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், மெட்டா ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு அல்காரிதம். அந்த அல்காரிதமை ப்ராப்பராக நம்ம புரிஞ்சிக்காம ஆட் ரன் பண்ணுறனால தான் நம்மளால் நல்ல ரிசல்ட்ஸை பார்க்க முடியல. ஸோ நான் ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் அந்த ஆடுக்கானது கிளியராக இல்லைன்னா நான் அந்த ஆடையே ரன் பண்ண மாட்டேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் கோல். இந்த ஸ்டேஜில் நிறைய பிஸ்னஸ் ஓனருக்கே அவங்க பிஸ்னஸ் பற்றின ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி இருக்காது. அதனால் எந்த கிளைண்ட்டாக இருந்தாலும் நான் ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பிஸ்னஸை பற்றின டீட்டெயிலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். செகண்ட், காம்படிட்டர் அனலைசிஸ். ஸோ இது ஏன் பண்ணணும்னா, நம்ம காம்படிட்டர் அவங்க பிஸ்னஸை எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்க, எங்கே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எங்கே வீக்காக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போ தான் நான் ஆடில் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். தேர்ட், கிரியேட்டிவ் பிளானிங். ஸோ இந்த ஸ்டேஜில் கிரியேட்டிவ்காக டேரெக்டாக கேன்வா போய் போஸ்டர் ரெடி பண்ண மாட்டேன். கிளைண்ட் கொடுக்குற கிரியேட்டிவ் எந்த அளவுக்கு எண்ட் யூசர் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுவேன். இந்த 3 விஷயம் ப்ராப்பராக இல்லைனா ஆட் ரன் பண்ண மாட்டேன். ஆட் ரன் பண்ணவும் கூடாது. ஸோ ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் ரன் பண்ணணும். இந்த எக்ஸலில் ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் பிஃபோர் மெட்டா ஆடுன்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.